அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த சிஸ்டர் என்னை ரொம்ப ரெக்யூஸ் பண்ணி கமெண்ட்ல கேட்டுக்கிட்டாங்க. என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, நாங்கள் கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ஹேர் கலெக்ட் பண்ணி ஃப்ரீயாக வந்து விக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ எனக்கே முடி இல்லை, நல்லா பாருங்கள், எனக்கு வந்து முடியே மொத்தமே இவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னோட முடியே. ஸோ இந்த முடிக்கே நான் வந்து நானாக ஓனாக ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ தடவிட்டுருக்கேன் முடி வளர்கிறதுக்கு. கண்டிப்பாக என்னால் வந்து ஹேர் டொனேட் பண்ண முடியாது. நான் பண்ணாலும் அது ஒன்றுக்கும் யூஸும் கிடையாது. அதனால் நான் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்காங்களான்னு சொல்லி நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்டயே சொல்லி வச்சுருக்கேன், யாராவது ஹேர் டொனேட் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். வேஸ்ட்டாக வந்து முடியை போய் கடையிலையோ இல்லை வேறு எங்கேயாவது மொட்டை அடித்து அந்த முடியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்டுக்காவது அது யூஸ் ஆகட்டும், யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லி நான் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ என்னோட வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹேர் டொனேட் பண்ண விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஸோ கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வேறு யார்கிட்டையாவது கூட விசாரித்து வேறு யாராவது டொனேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். உங்களோட ஃபேமிலி சர்க்கிள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தெரிஞ்சவங்க ஒர்க்கிங் பிளேஸில் இல்லை வேறு யாராவது இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ஹேர் டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பேகு ஃபுல்லாக வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நிறைய பொருள் வந்து நான் தேவையானதெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ சாப்பிட்றதுக்கு முறுக்கு அது இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம், அதெல்லாம் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். அது போக கொஞ்சம் மீதி பொருள் இருக்குது. அண்ட் இங்கே கிடைக்காத பொருளுங்க தான் மேக்ஸிமம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்த்துடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, எத்தனை ஷோ யூஸ் பண்ணுறீங்க? ஷோங்கிற வார்த்தை வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் வீடியோவில். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நினைப்பேன் நம்ம இந்த ஷோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் வீடியோ எடுக்கும்போது அது தன்னாலே வந்துடுது. அது என்னால் மாற்றிக்க முடியல. ஸோ இனிமேல் வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ கூட ஷோன்னு வந்துருச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இது நாட்டு சர்க்கரை. இது வந்து 1 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பொதுவாக நான் வந்து பாப்பாங்களுக்கு பால் கொடுத்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு பாப்பாங்களுக்குன்னு கொடுத்தாலோ அது நாட்டு சர்க்கரையில் தான் செய்வேன். நான் ஒயிட் சுகர் தரவே மாட்டேன் பாப்பாங்களுக்கு. எப்போவுமே ஊர்லேருந்து வரும்போது 5 கிலோ 6 கிலோ வாங்கிட்டு வருவேன். இங்கே வந்து பத்தலைன்னா ஆர்டர் போட்டுக்குவேன். இப்போ வந்து குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, இனிமேல் கொஞ்சம் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் நான் நாட்டு சக்கரை அதிகமாக வாங்கிட்டு வரல. சளி பிடிச்சா நான் வந்து நாட்டு மருந்து கொடுப்பேன் பாப்பாங்களுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி, அப்போ மட்டும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே 1 கிலோ மட்டும் நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கேஜி பொட்டுக்கடலை வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து பொட்டுக்கடலையும் கிடைக்காது நாங்கள் இருக்கிற பக்கம், அதனால வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து 1 கிலோ வந்து நிலக்கடலை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது கடலக்கொட்டைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. ஆக்சுவலாக இது இங்கே கிடைக்கும். நான் வந்து தமிழ்நாட்டிலே பாப்பாங்களுக்கு கடலை உருண்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே வரும்போது ட்ரெயினில் சாப்பிடுவாங்க, அண்ட் கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க, ஊர்லேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம்னு நினச்சி நான் ஊரில் வாங்கினேன். ஆனால் எனக்கு ஊரில் செய்கிறதுக்கு டைமே கிடைக்கல. ஸோ அதனால் இதை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து நான் இன்னும் செய்யலை, இனிமேல் தான் நான் செய்யணும். லட்டுமா கொஞ்சம் நவுருடா. அப்புறம் வந்து இது ஆனியன் சிப்ஸ் எண்ணெயில் நம்ம போட்டு பொரிக்கிறோம் இல்லையா, அது அந்த அது இது வந்து. ஸோ இதில் வந்து 2 ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து இது, இன்னொன்று வந்து இந்த இது வந்து குட்டி குட்டியாக இருக்கிற ரவுண்டு, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற ரவுண்டு. ஸோ இது 2 வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃபேவரட், அதனால இது 2 வாங்கிட்டு வந்தேன். என்னடா பண்ணுற? இது உட்காருவா, அம்மா தரதெல்லாம் கையில் வாங்கி உட்காரு, கீழே உட்காரு. அப்புறம் வந்து இது கலர் பொடி. மார்ச் 20ஆம் தேதிக்கு மேலே நினைக்கிறேன் இங்கே ஹோலி. ஸோ நார்த் சைடுலாம் ஹோலி எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் ஹோலி அன்னைக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். அதுக்காக இந்த ஹோலி பவுடர் வந்து நான் தமிழ்நாட்டிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து ரேட் ரொம்ப 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 அதிகம். ஸோ இந்த ஒரு குட்டி பாக்கெட்டே ஒரு 30 ரூபா அப்படின்னு விற்பாங்க. ஸோ இது மொத்தமுமே நான் 36 ரூபாய்க்கு தான் தமிழ்நாட்டில் வாங்கினேன். அண்ட் நிறைய கலர் வந்துச்சா,
ஸோ அதனால அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டு இது இல்லாமல் என் ஹஸ்பண்ட் மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு வருவார். 10 கிலோவில் வரும் ரங்கு, குலால்னு சொல்லுவாங்க அது பேர் இங்கே. ஸோ அந்த மூட்டையும் வாங்கிட்டு வருவார். இது வந்து என்னோட ஆசையால் நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து இது தேங்காய் எண்ணெய். ஸோ எங்கள் மாமியார் வீட்லேயே வந்து தேங்காய் எண்ணெய் ஆட்டி வச்சுப்பாங்க. ஸோ 10 லிட்டர் கேன் நிறையா ஆட்டி வச்சுப்பாங்க. அதுலேருந்து ஒரு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இது எப்படி ஆகிப்போச்சுன்னு பாருங்கள். குளிருக்கு அப்படி கல் மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட அப்படியே அமுத்தவே முடியல. தேங்காய் எண்ணெய் அப்படியே கல் மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து நான் வெயில் அடிக்கிற அன்னைக்கு தான் வெயிலில் கொண்டு போய் வச்சு மெல்ட் பண்ணி கொண்டு வீட்டில் வேறு பாட்டிலில் ஊற்றி வைக்கணும். இன்னமும் இங்கே குளிராகவே தான் இருக்குது. இப்போ கூட மோடம் போட்டுட்டு தான் இருக்குது. 2 நாளாக மழை. ஸோ அதனால குளிர்னால இப்படி ஆயிடுச்சு எண்ணெய். அப்புறம் வந்து ஒரு பர்ஃப்யூம் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதோட என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பர்ஃப்யூம் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அதனால் அவர் அங்கேருந்தே இதை வாங்கிட்டு வந்துட்டார். அப்புறம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த சோப்பு தான். எதோட பிராண்டோட நேமும் வந்து நான் பர்சனலாக மென்ஷன் பண்ண மாட்டேன். ஸோ மென்ஷன் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயம். ஸோ இது என்ன சோப்புன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் வீட்டில் எல்லாருமே பாப்பாங்கள்லேருந்து நான் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சோப்பு வந்து இங்கே கிடைக்காது. ஸோ அதனால் இது தமிழ்நாட்டிலேருந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து இது வந்து சாம்பிராணி, நம்ம நெருப்பு பற்ற வச்சு அதில் போடுறோம் இல்லையா, புகை வரும் இல்லையா, அந்த சாம்பிராணி பாக்கெட்டு. இதுவும் வந்து ஒரு 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இது கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் நான் இங்கே வாங்கினதே இல்லை. நான் வரும்போது தமிழ்நாட்டிலே வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருச்சு, தமிழ்நாடு ஃப்ளேவர், அந்த ஸ்மெல்லு வந்து. அதனால் இந்த பாக்கெட்லாம் நான் எப்போவுமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரும்போதே வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்புறம் இது வந்து வடகம், நம்ம பருப்பு குழம்பு தாளிக்கும் போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வடகம் இது. இதுவும் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதுவும் இங்கே கிடைக்காது. அப்புறம் வெல்லம். இங்கே வெல்லம்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கல்லோட தான் கிடைக்கும். கல் இல்லாமல் வெல்லமே கிடைக்காது. தண்ணியில் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி தான் வெல்லத்தை யூஸ் பண்ண முடியும். நம்ம ஊரில் வந்து கல் இல்லாத வெல்லம் கிடைக்கும். அதனால கல் இல்லாத வெல்லம், இது வந்து கடலை உருண்டை செய்யறதுக்காக வாங்கினேன் கல் இல்லாத வெல்லம். இது ஒரு கேஜி. அப்புறம் இது கோழிக்கறி குழம்பு மசாலா. ஸோ சிக்கன் மசாலா இது வந்து ஒரு 300 கிராம் வாங்கிட்டு வந்தோம். 200 கிராம் பாக்கெட்டு, இன்னொரு 100 கிராம் பாக்கெட் உள்ளே கிடக்கும். அப்புறம் வந்து சாம்பார் தூள் இங்கே கிடைக்காது. ஏன்னா இங்கே சாம்பாரே வைக்க மாட்டாங்க. அதனால இங்கே சாம்பார் தூளும் கிடைக்காது. அப்புறம் இட்லி பொடியும் இங்கே கிடைக்காது. ஏன்னா இங்கே இட்லியே செய்ய மாட்டாங்க வீட்டில். அதனால இட்லி பொடியும் கிடைக்காது. அதனால நான் இட்லி பொடியும் தமிழ்நாட்டிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஷாம்பு பாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அவர் எப்பவுமே இதை தான் யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு இது யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்டுக்கு மட்டும் இது வாங்கிட்டு வந்தோம். இந்த எல்லா திங்ஸுமே நாங்கள் மேக்ஸிமம் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினோம். ஸோ இது பை 1 கெட் 1 ஆஃபரில் வாங்கினோம் இது. அப்புறம் வந்து சாம்பிராணி. ஸோ இதுவும் நான் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் விளக்கெண்ணெய், கேஸ்டர்ட் ஆயில். ஸோ இதுவும் வந்து இங்கே கிடைக்காது. நான் இது வரைக்கும் இங்கே எந்த கடையிலையுமே வாங்கினதில்லை கேஸ்டர்ட் ஆயில். அதனால் நான் இதுவும் தமிழ்நாட்டிலேருந்து எப்போவுமே வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டு வடை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தின்பண்டம் வந்து ட்ரெயின்லேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கினோம். அதெல்லாம் நாங்கள் ட்ரெயினில் பாதி சாப்பிட்டு பாதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ 2 நாளாக சாப்பிட்டது போக மீதி இவ்வளோ இருக்குது. இது வந்து முறுக்கு. இதெல்லாம் இங்கே உண்மையிலே கிடைக்காதுங்க. இங்கெல்லாம் என்னன்னே தெரியாது. இதெல்லாம் கொண்டு போய் நான் கொடுத்தோம்னா புதுசாக பார்ப்பாங்க, என்னடா இது அப்படின்னு. இங்கெல்லாம் வந்து முறுக்கு, தட்டு வடை அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் நம்ம ஊரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முறுக்கே. பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இங்கே வந்து கிடைக்காது அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஊறுகாய் பாட்டில் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இங்கே ஊறுகாயும் கிடைக்காது. இங்கே கிடைக்கும் ஊறுகாய், ஆனால் நம்ம ஊர் டேஸ்ட்டு சுத்தமாக இருக்காது. எனக்கு இந்த ஊறுகாயே பிடிக்கவே பிடிக்காது. அதனால எப்போவுமே ஊறுகாயுமே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். இது வந்து ஒரு 2 பாட்டில் வாங்கினோம். அப்புறம் வந்து பவுடர். ஸோ இதுதான் வந்து நான் இப்போ ஒரு 1.5 இயர்ஸாக வந்து சோப்பும் பவுடரும் ஒரே பிராண்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது இங்கே கிடைக்காது. அதனால தமிழ்நாட்டிலேருந்தே வாங்கிட்டு வந்துடுவோம்.
அப்புறம் அப்பளம். ஸோ நம்ம ஊர் அப்பளம் வந்து இங்கே கிடைக்காது. இங்கே வந்து அப்பளம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் அப்புறமா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து உப்பு டேஸ்ட் அப்பளம் டேஸ்ட் வந்து இங்கே இல்லவே இல்லை. இங்கே வந்து அப்பளத்தில் ஜீரகத்தை போட்டு இதையும் போட்டு நம்ம நெருப்பில் டைரெக்டாக சுற்றி சாப்பிட்ற மாதிரி அப்பளம் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். இங்கே நம்ம ஊர் அப்பளம் வந்து இங்கே கிடைக்காது. அதனால் அப்பளமும் வந்து ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் வந்து சிக்கன் 65 மசாலா, அப்புறம் வந்து ரசப்பொடி, இது எதுவுமே இங்கே கிடைக்காதுங்க. எதுவுமே கிடைக்காது. நான் காட்டுற மசாலா ஐட்டம் எதுவுமே இங்கே கிடைக்காது. அப்புறம் வந்து மட்டன் மசாலா, அப்புறம் வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸு, இதெல்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. கடலை மாவு மட்டும்தான் கிடைக்கும். கடலை மாவு வாங்கி நம்ம பஜ்ஜி போண்டா வந்து பஜ்ஜி போண்டாக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் உப்பு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பு. ஸோ இது எனக்கு ஒரு ஸ்க்ரப்பு வந்து மேக்ஸிமம் 1.5 month 1 month கம்பல்சரி வந்துடும். ஸோ அதனால் ஒரு 4 மாதம் நான் இங்கே இருக்க போகிறேன். மேலே மறுபடியும் ரிட்டன் நாங்கள் ஊருக்கு வரோம். அதனால் 4 மாதத்துக்கு 4 ஸ்க்ரப்பு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இது வந்து சித்தரத்தை பொடி, இது வந்து சுக்கு பொடி. இது வந்து பாப்பாங்களுக்கு சளி பிடிச்சா நான் வந்து பாலில் போட்டு கொடுப்பேன். அதுக்காக இந்த சித்தரத்தை பொடி சுக்கு பொடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சாப்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு வண்டர் சாப்பர். இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா காலையில் 7:30க்குலாம் ஹஸ்பண்ட் ஒர்க்கு கிளம்பிடுவார். நான் காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இது இந்த டைம் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக நான் கடையில் தான் வாங்கினேன். அம்மா வாங்கி கொடுத்தாங்க இது. அப்புறம் வந்து ஒரு கற்பூரம் டப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து கற்பூரமும் கிடைக்காது. கற்பூரம் கிடைக்கும்னா அந்த கற்பூரம் வந்து சீக்கிரமாக பத்தாது. பதஞ்சலி அப்புறம் வந்து சைக்கிள் பிராண்டு கற்பூரம் தான் கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கற்பூரம் கிடைக்காதீங்க. ஸோ அதனால் நான் கற்பூரமும் தமிழ்நாட்டிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து ஓமம் வாட்டர். ஸோ டைஜஸ்ட் ஆகலை, வயிறு டைஜஸ்ட் ப்ராப்ளமாக இருக்குது, குழந்தைங்களுக்குமே வந்து வாமிட் வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி டைமில் வந்து நான் ஓமம் வாட்டர் தான் குடிக்க வைப்பேன் பாப்பாங்களுக்கும் சரி நாங்களும் சரி. ஸோ அதனால் ஒரு குட்டி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா 4 month வரைக்கும் தானே நம்ம இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குட்டி பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து மிக்சர். ஸோ மிக்சர் வந்து 1/2 கிலோ வந்து பேக்கரியில் வாங்கினேன். உண்மையிலே சொல்கிறாங்க, நம்ம ஊர் மாதிரி மிக்சரு முறுக்கு தட்டு வடை இதெல்லாம் இங்கே சத்தியமாக கிடைக்காது. மிக்சர் கிடைக்கும், ஆனால் ஹல்திராம் பிராண்டு பிகானோ பிராண்டு மட்டும்தான் இங்கே மிக்சர் கிடைக்கும். அது எப்படி இருக்குன்னா ஸ்வீட்டு காரம் புளிப்பு இனி எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் எதுவுமே பிடிக்காது. எனக்கு வந்து நம்ம ஊருக்கு தான் பிடிக்கும். ஆனால் கிலோவாக வாங்கி எங்களால் தூக்கிட்டு வர முடியல, ஏன்னா லக்கேஜ் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ மட்டும் ஆசைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்பவுமே ஊருக்கு போனால் இப்படி தான் வாங்கிட்டு வருவோம் நாங்கள். ஸோ எப்பவுமே ஊருக்கு போனால் இன்னும் அதிகமாக திங்ஸோ இவ்வளோ பெரிய ட்ராவல் பேக் ஒன்று நான் ஊருக்கு போகும்போது உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இந்த என்னோட இடுப்பு ஹைட்டுக்கு இருக்கும் அந்த ட்ராவல் பேக்கு, அது நிறையா வாங்கிட்டு வருவோம் நாங்கள் திங்ஸு. ஸோ இந்த டைம் தான் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா 4 மாதம் தான் இருக்க போகிறோம், அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இதெல்லாம் ஏற்கனவே காமிச்சது தான். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் 65 மசாலா, மீன் சில்லி மசாலா இதெல்லாம். அப்புறம் வந்து திரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து திரி கிடைக்காது. திரி எப்படி கிடைக்கும்னா பஞ்சு தான் கிடைக்கும். அந்த பஞ்சு வாங்கி நம்மளே வீட்டில் வந்து திரியாக திரிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி திரிச்சு விற்கிற திரி வந்து இங்கே கிடைக்காது. அதனால வந்து நான் திரியாவே நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து ஒரு தாலி கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் 6 month ஒன்ஸ் கண்டிப்பாக தாலி கயிறு சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ நாங்கள் கடைசியாக ஜூனில் ஊருக்கு வந்தோம், மறுபடியும் இப்போ ஜனவரியில் தான் வந்தோம். 7 month ஆகிடுச்சு. அதனால தாலி கயிறு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன். வளர்பிறை முகூர்த்தத்தில் வளர்பிறை முகூர்த்தம் வருது இல்லைங்களா, அதில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நான் வந்து தாலி கயிறு சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து தேய்பிறைன்னு நினைக்கிறேன், கேலண்டரில் பார்க்கணும் வளர்பிறை முகூர்த்தம் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் தாலி கயிறு சேஞ்ச் பண்ணிடுவேன். தென் ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று இது அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். பாப்பாவுக்கு வந்து காய் கொடுத்து விட்றதுக்கு யூஸ் ஆகும், நல்லா குட்டியாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்.
ஓ இதெல்லாம் வந்து என்னோட அம்மா வீட்டு ஞாபகங்கள், இந்த பாக்ஸு, அப்புறம் இந்த சிசரு இதெல்லாம். ஸோ பியூட்டி பார்லர் கிளாஸ் போகிறோம் இல்லையா, ஐப்ரோ கட் பண்ணுறதுக்கு இந்த சிசர் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதுவும் அம்மா வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து இது புளி, இது வந்து மாமியார் கொடுத்து விட்டாங்க புளி. இங்கே வந்து புளி கிடைக்கும், ஆனால் கருப்பாக கிடைக்கும். புளி வந்து டேஸ்ட்டே இருக்காது. நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்கெலாம் வேஸ்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கும் இங்கே புளி. அதனால நான் புளி வந்து எப்பயுமே வந்து மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவேன். புளி, வரமிளகாய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவேன். மிளகாத்தூள், தனியாத்தூள் கூட முன்னெல்லாம் அரைச்சி கொடுத்துருவாங்க மாமியார் மாமனார். இப்போல்லாம் நாங்கள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதில்லை. ஸோ இப்போல்லாம் வந்து நாங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதில்லை. ஸோ இது வந்து புளி, இது வந்து மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது இல்லாமல் வரமிளகாய் எடுத்துகிட்டு வந்தோம், அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். இது அதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து இந்த குட்டி வானலும் இந்த பாக்ஸும் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வானல் வந்து பூரி போடுறதுக்கு யூஸ் ஆகும். பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு குட்டியாக தான் பூரி சுட்டி கொடுத்து விடுவேன் நான். ஒரு வாட்டர் கேன் மூடி வச்சு ஒரு மாவு தேய்ச்சி அதில் கட் பண்ணிவிட்டு அப்புறமா பூரி போடுவேன். அதனால் இந்த குட்டி வானல் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இது எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் இதுவும் வந்து பாப்பாவுக்கு லஞ்சுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பாக்ஸும். ஸோ 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இங்கே வந்து ரொட்டி, இங்கே வந்து காய் வச்சிடலாம், பாஸ்தா, அப்புறம் சாஸு, அந்த மாதிரி எது கொடுத்து விட்றதா இருந்தாலும் நம்ம இந்த ஒரு பாக்ஸ்லேயே வச்சிடலாம். ஸோ அந்த குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு இந்த பாக்ஸ் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோதான் காலி. இது இல்லாமல் வந்து கேலண்டர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் வந்து 4 கேலண்டர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது இந்த சாமி போட்டது ஒன்று, இந்த சாமி போட்டது வந்து, இது வந்து நமக்காக நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். அண்ட் ஒரு மந்த்லி கேலண்டர் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது வந்து மாமனார் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் இது இல்லாமல் இங்கே இருக்க தமிழ்காரங்க வந்து கேலண்டர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு 2 கேலண்டர் அதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். அண்ட் அவ்வளோதான் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த பொருளுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு ஏர்னிங் பண்ணிவிட்டு தான் நான் ஊருக்கு போகணுன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கேன். ஏன்னா இந்த அளவுக்கு நான் இப்போ இந்த டைம் நான் ஊருக்கு போய் இந்த யூடியூப் வீடியோ வந்து என்னை அந்தளவுக்கு வந்து பாதிச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து ஏர்ன் பண்ணி காமிச்சிட்டா நம்மளை வந்து நம்புவாங்க. ஸோ இவன் வந்து ஏதோ இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால பணம் வரும், அதனால தான் இந்த பொண்ணு வீடியோ போடுது, அதனால தான் இவன் பேசுகிறா, இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நான் ப்ரூவ் பண்ணணும். நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, எதனால் நான் வீடியோ போடலங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாய்.